வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். வியாழக்கிழமை 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. ஆம், வழக்கம் போல நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டும் இந்த காலை பொழுதில் நம்மிடையே உற்சாகத்தோடு ஒரு நாளை தொடக்குவதற்காக தயாராக இருக்கின்றது. இது தவிர இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது இன்று உலக இளைஞர் தினம், ஜூலை 15ஆம் தேதி. எனவே ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க கட்டியெழுப்பப்படுவது இளைஞர்களினுடைய பலத்தினால், அவர்களினுடைய உழைப்பினால். அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் அப்படியே எல்லாமே அந்த இளைஞர்களை தங்கி இருக்கக்கூடிய ஒரு உலகம் இது. எனவே அவ்வாறான ஒரு நாளில் யூலீட் நிறுவனம் ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறது. அதுதான் அக்னி சிறகுகள் என்ற திரைப்படம். அதற்காக அவர்கள் ஒரு தகவலையும் அனுப்பியிருக்கிறார்கள். இளைஞர்களின் திறன்களை கொண்டாடும் போது சரியான திறன்களை பெறுவதும் அவர்கள் விரும்பும் வெற்றிகரமான தொழில் மற்றும் தொழில் முனைவோர் கனவுகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் நினைவில் கொள்வது அவசியம். சரியான திறன்களை பெற எங்கள் இளைஞர்கள் எவ்வாறு ஊக்குவிப்பது மற்றும் செயல்படுத்துவது என்பது பற்றி மேலும் அறிந்து கொள்ள இந்த அக்னி சிறகுகள் என்ற திரைப்படம் இப்போது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அக்னி சிறகுகள் என்ற பெயர் வைக்கப்படுவதற்கு ஒரு பின்னணி காரணமாக அப்துல் கலாம் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், அவரும் இளைஞர்களிடம் தான் அதிகமாக பேசினார், இளைஞர்களை தான் அதிகமாக நம்பி இருந்தார். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதிய அந்த புத்தகத்திலும் அந்த புத்தகத்தினுடைய பெயரும் அதே அக்னி சிறகுகள் தான், விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதிலும் இளைஞர்களுக்கு தான் மிக அதிகமாக அவர் பேசியிருந்தார், அந்த புத்தகத்திலே கதைத்திருந்தார் அவர். எனவே அந்த பெயர் தாங்கிய இந்த திரைப்படத்தை யூலிட் நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது. எங்களுடைய டான் தொலைக்காட்சியிலும் ஜூலை 17ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு அந்த திரைப்படம் ஒளிபரப்பாகும் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். நேரடியாக செல்லலாம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக. ஈழநாடு பத்திரிகை மற்றும் காலைக்கதிர், வலம்புரி, உதயன், தினக்குரல் ஆகிய வரிசையில் இன்றைய பத்திரிகைகளை பார்ப்போம். குறிப்பாக ஈழநாடு பத்திரிகை, செப்டம்பருக்குள் நாட்டை முழுமையாக திறக்க திட்டம், சவேந்திர சில்வா தெரிவிப்பு. தொடரும் கொரோனா மரணம், பெண்கள் 19 பேர் உட்பட மேலும் 37 பேர் உயிரிழப்பு. மேலும் 20 லட்சம் சைனோஃபார்ம் இலங்கைக்கு வழங்குகிறது சீனா. கடும் நெருக்கடி நிலையில் நாடு, நாணய நிதியத்துடன் பேசுங்கள், அரசுக்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை. இலங்கையில் மேலும் 1540 பேருக்கு தொற்று, தடுப்பூசி ஏற்றினார் அனுரகுமார. பருத்தித்துறையில் 51 பேர் உட்பட வடக்கில் நேற்று 103 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். சிப்பாய்க்கு அஞ்சலி கிளிநொச்சி பகுதியில். மற்றும் யாழில் மேலும் 2 மரணம், 4ஆம் அலையை எதிர்கொள்ள பொதுமக்கள் தயாராக இல்லை, சுகாதார பரிசோதகர் சங்கம் சுட்டிக்காட்டு. செப்டம்பருக்குள் நாட்டை முழுமையாக திறக்க திட்டம், சவேந்திர சில்வா தெரிவிப்பு என்ற செய்தி. பெரிய அளவில் சிக்கல்கள் ஏதும் இல்லை என்றால் செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுமையாக திறக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்துக்குள் தடுப்பூசி பெற தகுதியான அனைத்து மக்களுக்கும் குறைந்தது தடுப்பூசியை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறுகிறார். கோவிட் தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக்கொண்ட வெளிநாட்டவர்கள் PCR பரிசோதனை பின்னர் நாட்டுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போதே சவேந்திர சில்வா இவ்வாறு தெரிவித்தார். கரோனா வைரஸ் உருமாறி வருகிறது, நிலைமைகள் மாறுபடுகின்றன. இந்நிலையில் அவ்வப்போது இருக்கும் நிலைமைகளின் அடிப்படையிலேயே இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருந்தார். தடுப்பூசி பெற தகுதியுடைய அனைவருக்கும் குறைந்தது ஒரு தடுப்பூசியை போடும் பணிகள் நிறைவு பெற்றால் நாட்டை முழுவதுமாக மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவும் ஜெனரல் சவேந்திர சில்வா நம்பிக்கை வெளியிட்டார். கடும் நெருக்கடி நிலையில் நாடு, நாணய நிதியத்துடன் பேசுங்கள், அரசுக்கு ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை. தற்போதைக்கு இலங்கை 430 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன்களை மீளச் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறது. இந்த நெருக்கடியில் இருந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுக்களை நடத்தி எதிர்வரும் 2-3 வருட காலத்துக்குள் அவசியமான நிதியுதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடிகள் வெளிநாட்டு நாணய இருப்பிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. எமது வெளிநாட்டு இருப்பான $4 பில்லியன் டாலர்களில் பிணையங்களுக்கான
கொடுப்பனவு செலுத்தப்பட்டதன் பின்னர் $100 கோடி குறைவடையும். எனவே தற்போது எம்மிடம் இருக்கும் வெளிநாட்டு இருப்பின் பெறுமதி $300 கோடி ஆகும். அதேபோன்று எரிபொருள் கூட்டுத்தாபனம் $130 கோடி செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இன்றளவில் எமது நாட்டின் வணிக வங்கிகளில் டாலர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. வங்கிகள் கடனாளிகளாக மாறியிருக்கின்றன. இதுவரையில் அது குறித்த தரவுகள் வெளியிடப்படாத போதிலும் தற்போது கிடைத்திருக்கும் தகவல்களின்படி அக்கடன்களின் பெறுமதி $300 கோடி ஆகும். ஆகவே இப்போது எமது நாடு மீளச் செலுத்த வேண்டியிருக்கும் கடனின் பெறுமதி $430 கோடி ஆகும். இருப்பினும் எம்மிடம் தற்போது இருக்கும் $300 கோடி இவ்வருடம் முடிவடைவதற்குள் $10 கோடி பிணையங்களுக்கான கொடுப்பனவாக செலுத்த வேண்டியுள்ளது. எமது நாட்டுக்கு அவசியமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு போதிய அளவு நிதி இல்லாததன் காரணமாக இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. உரத்தை இறக்குமதி செய்வதற்கு பணமில்லை. அதனாலேயே உர இறக்குமதியை கட்டுப்படுத்த சேதன உரத்தை உற்பத்தி செய்ய போவதாக அரசாங்கம் கூறுகிறது. அதேபோன்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழங்குவதற்கு அவசியமான தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான பணம் இல்லாததன் காரணமாகவே 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் தடுப்பூசி வழங்கப்படும் செயல் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் அண்மையில் சர்வதேச நாணய நிதியமானது அதில் அங்கம் வகிக்கும் 198 உறுப்பு நாடுகளுக்கு அவசியமான நிதியுதவியை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. அதனூடாக எமது நாட்டுக்கு $80 கோடி நிதி கிடைக்கப்பெறும். எனினும் தற்போது நாடு முகம் கொடுத்திருக்கும் நிதி நெருக்கடியை ஈடு செய்வதற்கு அதுவும் போதுமானது அல்ல. ஆகவே இயலுமானவரை சர்வதேச நிதியத்துடன் பேச்சுக்களை நடத்தி எதிர்வரும் 2 அல்லது 3 வருட காலத்துக்கு அவசியமான நிதியை பெற்றுக்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்குகின்றேன். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்த பின்னர் இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து நிதியுதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்வரும் வருடத்தில் தொழிலற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் வாழ்வாதாரத்தை உழைப்பதிலும் பாரிய சிக்கல்கள் ஏற்படும். எனவே அரசாங்கம் மேற்குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதேவேளை நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நாளொன்றை ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். ஈழநாடு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக சிப்பாய்க்கு அஞ்சலி. ஆனையிரவு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கோப்ரல் காமினி குலரத்னவின் நினைவு நிகழ்வு நேற்று இராணுவத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. நேற்று மாலை 4:30 மணியளவில் கிளிநொச்சி இராணுவ தலைமையகத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. ஆனையிரவில் அமைந்திருந்த படைத்தளத்தின் மீது 1991ஆம் ஆண்டு ஆகாய கடல்வெளி சமர் என்ற பெயரில் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தினர். புலிகள் முற்றுகைக்குள் வைத்திருந்தனர். எனினும் ஆனையிரவை கைப்பற்ற முடியவில்லை. ஆனையிரவை கைப்பற்ற பெரும் முயற்சிகள் புலிகள் மேற்கொண்டிருந்தனர். இதன் ஒரு பகுதியாக ஜூலை 14ஆம் தேதி இரும்பு கவசமிட்ட கவச வாகனத்தில் புலிகள் முன்னேறினர். இராணுவ முகாமுக்குள் ஊடுருவிய புலிகள் கவச வாகனத்தில் ஏறி கோப்ரல் காமினி குலரத்ன கைக்குண்டை வீசி தாக்கினார். இதில் கவச வாகனத்தில் இருந்த விடுதலை புலிகள் உறுப்பினரும் கோப்ரல் காமினியும் உயிரிழந்தனர். கோப்ரல் காமினி குலரத்ன உயிரிழந்த நாளான நேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யுத்தம் முடிவதற்கு முன்னர் அந்த பகுதியில் விடுதலை புலிகள் தமது அமைப்பின் உறுப்பினருக்கு நினைவு தூவி அமைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா செய்திகளை பொறுத்தவரைக்கும் தொடரும் கொரோனா மரணம். பெண்கள் 19 பேர் உட்பட மேலும் 37 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் கொரோனா 3வது அலை தாக்கம் தொடர்ந்து வரும் நிலையில் பெண்கள் 19 பேர் உட்பட மேலும் 37 பேர் உயிரிழந்தார்கள். இதனை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன உறுதிப்படுத்தியுள்ளார் என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பெண்கள் 19 பேர், ஆண்கள் 18 பேர். மேலும் 37 COVID-19 மரணங்கள் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து இலங்கையில் இதுவரை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 3611ஆக அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 20 லட்சம் சினோஃபார்ம் இலங்கைக்கு வழங்குகிறது சீனா. இலங்கைக்கு எதிர்வரும் வாரமளவில் மேலும் 20 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த விடயம் தொடர்பாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் நேற்று புதன்கிழமை அறிவித்தது. தனது ட்விட்டர் தளத்தில் அது இவ்வாறு பதிவிட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசிகளுடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 91 லட்சமாக அதிகரிக்கும் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது.
நாட்டில் மேலும் 1540 பேருக்கு தொற்று. இலங்கையில் மேலும் 1540 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள பிந்திய அறிக்கையை இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று மேலும் 1540 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களது மொத்த எண்ணிக்கை 2,79,059 அதிகரித்துள்ளது. பருத்தித்துறையில் 51 பேர் உட்பட வடக்கில் நேற்று 103 தொற்றாளர்கள். பருத்தித்துறையில் 51 பேர் உட்பட யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் 91 பேருடன் வடக்கில் 103 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடங்களில் நேற்று நடத்தப்பட்ட பரிசோதனைகளிலேயே இந்த தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூட பரிசோதனை அறிக்கையின்படி 246 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் பருத்தித்துறையைச் சேர்ந்த 19 பேருக்கும், யாழ்ப்பாண மாநகரைச் சேர்ந்த 12 பேருக்கும், சாவகச்சேரியைச் சேர்ந்த 7 பேருக்குமாக 38 பேருக்கு நேற்று அடையாளம் காணப்பட்டது. இதேபோன்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 423 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் இதன்படி பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 29 பேர், நல்லூர் மருத்துவ அதிகாரி பிரிவில் 8 பேர், யாழ் போதனா மருத்துவமனையில் 4 பேர், அளவெட்டி பிரதேச மருத்துவமனையில் 3 பேர், பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 3 பேர், மானிப்பாய் பிரதேச மருத்துவமனையில் 3 பேர், தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையில் 1 சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் 1 சண்டிலிப்பாய் மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 என யாழ் மாவட்டத்தில் 53 பேர் தொற்றாளர்களாக உறுதிப்படுத்தப்பட்டனர். இதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தில் பொது மருத்துவமனையில் 3, பூநகரி மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 என்று 4 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தை கிழக்கு மருத்துவ அதிகாரி பிரிவில் 1, மன்னார் மாவட்டத்தில் 1, வவுனியா மாவட்டம் செட்டிக்குளத்தில் மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேர் இவ்வாறாக தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். தடுப்பூசி ஏற்றிக்கொண்டார் அனுரகுமார திசாநாயக்க. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்று தடுப்பூசி ஏற்றிக்கொண்டார். இது குறித்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், இன்று காலையில், அதாவது நேற்றைய தினத்தை மேற்கோள் காட்டி, பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள சாந்தி அறக்கட்டளை விகாரையில் குடிமகனாக எனக்கு குறித்தான COVID-19 தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டேன் என அவர் தெரிவித்துள்ளார். 4ஆம் அலையை எதிர்கொள்ள பொதுமக்கள் தயாராக இல்லை. சுகாதார பரிசோதகர் சங்கம் சுட்டிக்காட்டு. இலங்கையில் கொரோனா வைரஸின் 4வது அலையை எதிர்கொள்ள பொதுமக்கள் முழுமையாக தயார் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வைரஸின் மற்றொரு அலை உருவாக வாய்ப்புள்ளது என சங்கத்தின் செயலாளர் எம் பாலசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை விழிப்புடன் இருப்பதாகவும் உலகம் முன்னேற்றங்களை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வைரஸை ஒழிக்க முடியாது என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும் என்றும், கொரோனாவுடன் வாழும் சகாப்தத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் விளக்கினார். மேலும் தடுப்பூசி போடுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்ட அவர், தடுப்பூசி போடப்பட்டதால் சுகாதார வழிகாட்டுதல்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடாது என்றும் கூறியிருந்தார். தடுப்பூசிகளின் செயற்திறன் இன்னும் முழுமையாக தீர்மானிக்கப்படாததால் பொதுமக்கள் தடுப்பூசிகளை மட்டுமே நம்ப முடியாது என்று அவர் கூறியுள்ளார். வைரஸ் தொடர்ந்து பிறழ்வதால் மக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சான்றளிக்க முடியாது என்றும் பாலசூரிய கூறியிருந்தார். தடுப்பூசி இறப்பு விகிதத்தை, நோயின் தீவிரத்தையும் குறைக்கும் என்று நிபுணர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பரவுவதற்கான ஆபத்து இன்னும் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாட்டை நாடு தளர்த்தியுள்ள இந்நேரத்தில் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது அவசியம் என்றும் பாலசூரிய கூறியுள்ளார். உள்நாட்டு துப்பாக்கியுடன் முல்லையில் 2 கைது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மல்லாவி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எருவில் மற்றும் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 தடை செய்யப்பட்ட உள்நாட்டு துப்பாக்கியை உடைமையில் வைத்திருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே ஞான துஷாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அடுத்து 2 சந்தேக நபர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் செயலரை சிறை வைத்து கல்வி சமூகத்தினரை அவமதித்துள்ளது அரசு. சம்பிக்க ரணவக்க எம்பி குற்றச்சாட்டு. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளரையும் அதன் உறுப்பினர்களையும் சிறை வைத்து ஒட்டுமொத்த கல்வி சமூகத்தினரையும் அரசு அவமதித்துள்ளது. இவ்வாறு குற்றம் சாட்டினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கா. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். நாடு தற்போது படுகொலியில் விழுந்துள்ளது. எதிர்கால சந்ததியினரையும் கடன் சுமையில் தள்ளவே அரசு முயற்சிக்கின்றது.
0.1 வட்டிக்கு 15 வருடங்களுக்கு செலுத்தும் கடனை நீக்கிவிட்டு 125% வட்டிக்கு 15 வருடங்களுக்கு நாட்டை கடனில் தள்ளும் முறைமையை தெளிவுபடுத்த வேண்டும். பிரதமர், நிதியமைச்சர், ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோர் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். அதேவேளை கொரோனா பரவலை மையமாக கொண்டு அரசு மாணவர்களின் இலவச கல்வியை இல்லாமலாக்கியுள்ளது. இன மத குல பேதமின்றி அனைவருக்கும் கிடைக்கப்பெற்ற ஒன்றே கல்வியாகும். இந்நிலையில் குறித்த இலவச கல்வியை அரசு இல்லாமலாக்கியுள்ளது என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது. மற்றும் ஜோசப் குழுவினரை விடுவிக்குமாறு கோரி கொழும்பில் வாகன பேரணி. முல்லைத்தீவு இராணுவ முகாமில் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட தொழிற்சங்க தலைவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கொழும்பில் நேற்று வாகன பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம், அரச தாதியர் சங்கம், இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த பேரணியை நடத்தியிருந்தன. கொழும்பு தாமரை தடாக மண்டபத்துக்கு அருகில் இருந்து புறக்கோட்டை வரையில் இந்த பேரணி நடத்தப்பட்டதுடன் இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர். பல்வேறு வாகனங்களில் பதாகைகளை காட்சிப்படுத்தியவாறு இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இவை ஈழநாடு பத்திரிகை இந்த காலை பொழுதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக காலைக்கதிர் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்கலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். தொழிற்சங்க தலைவர்களை விடுவிக்க கோரி தலைநகரில் நேற்று மாபெரும் வாகன பேரணி. வல்வை ஆதி கோயிலடியில் 48 பேருக்கு கொரோனா. வடமராட்சியில் பெரும் கொத்தணி அபாயம். 1540 பேருக்கு நேற்று தொற்று மற்றும் யாழ் மாவட்டத்தில் 99 பேர் உட்பட வடக்கில் 111 பேருக்கு தொற்று. கொரோனா தொற்றால் மேலும் 37 பேர் உயிரிழப்பு. கடலட்டை பண்ணை விடயத்தில் வெளிப்படையான பகல் கொள்ளை. டக்ளஸுக்கு ஸ்ரீதரன் பதிலடி. படுவீழ்ச்சியில் பொருளாதாரம், அரசிடம் மாற்று வழியே இல்லை. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசுமாறு ரணில் வலியுறுத்து. 3 எரிகணைகள் தென்மராட்சியில் மீட்பு. யாழில் மேலும் ஒருவர் மரணம். செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுமையாக திறப்பு, இராணுவ தளபதி நம்பிக்கை என்ற செய்திகளை காலைக்கதிர் வெளியிட்டிருக்கிறது தலைப்புச் செய்தியாக. வலம்புரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வடமராட்சியில் கோவிட் கொத்தணி. எழுமாற்று பரிசோதனையில் 56 பேருக்கு தொற்று உறுதி. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நாடு முழுமையாக திறக்கப்படும் சாத்தியம். தடுப்பூசியை அனைத்து மக்களும் பெற்றிருப்பர். இராணுவ தளபதி சவேந்திர சில்வா நம்பிக்கை. நெடுங்கேணியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. 19 பெண்கள் உட்பட கோவிட்டால் 37 பேர் பலி. மேலும் 1453 பேருக்கு கொரோனா. யாழ் குடாநாட்டில் கொரோனாவால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. ராஜதந்திரிகளுடன் பஸ்ஸில் கலந்துரையாடல். கோவிட் அச்சம் குறையவில்லை, 4ஆம் அலை ஏற்படலாம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம். புதுக்குடியிருப்பு வள்ளுவர்புரத்தில் குடும்ப பெண் உட்பட 3 மீது வாழ்வெட்டு. இலங்கையில் அடுத்த வருடம் வறுமை மேலோங்கும். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில். கிளிநொச்சியில் 12 பேருக்கு கொரோனா. யாழில் 99 பேர் உட்பட வடக்கில் நேற்று 111 பேருக்கு கொரோனா என்ற செய்திகள். காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வல்வை ஆதிக்கோயிலடியில் 48 பேருக்கு கொரோனா. வடமராட்சியில் பெரும் கொத்தணி அபாயம். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்வெட்டித்துறையில் நேற்று 39 பேர் உட்பட கடந்த 2 நாட்களில் 48 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை ஆதிக்கோயிலடி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் எழுமாற்றாக 16 பேரிடம் நேற்று PCR மாதிரிகள் பெறப்பட்டன. அவர்களில் 29 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டது என்றும் அந்த செய்தி 11ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. மேலும் 32 பேரிடம் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் 9 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டது. வல்வெட்டித்துறை ஆதிக்கோயிலடியைச் சேர்ந்த ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு நேற்று சென்று PCR பரிசோதனையை முன்னெடுத்துள்ளார். அவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று முன்தினம் 9 பேருக்கு தொற்றுள்ளமை PCR பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனிடையே பருத்தித்துறை 2ஆம் குறுக்கு தெரு பகுதி கொரோனா தொற்று பரவலால் கடந்த சில நாட்களாக முடக்கப்பட்டுள்ளது. அங்கு நாள்தோறும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமை வடமராட்சியில் பெரும் கொத்தணி அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து வடமராட்சியில் எழுமாற்று கொரோனா பரிசோதனைகளை விஸ்தரிக்க சுகாதார பிரிவினர் தீர்மானித்துள்ளனர். கடலட்டை பண்ணை விடயத்தில் வெளிப்படையான பகல் கொள்ளை. டக்ளஸுக்கு ஸ்ரீதரன் பதிலடி. கடலட்டை பண்ணை விடயத்தில் வெளிப்படையான பகல் கொள்ளை நடந்துள்ளது. அமைச்சரோடு சேர்ந்தவர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றனர். நாங்கள் நேர்மையாக நடந்தோம். எதில் எந்தவிதமான கையூட்டலும் நடக்கவில்லை என்றால் நேர்மையாக இதனை வெளிப்படுத்த வேண்டும்.
இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். அவர் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் மேலும் தெரிவித்ததாவது, யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களில் கடற்தொழில் அமைச்சினுடைய நேரடி கண்காணிப்பில் அமைச்சின் தவறான செயற்பாடுகள் ஊடாக சீன நாட்டவர்களுக்கு கடலட்டை பண்ணைகளை வழங்குகின்ற செயல் திட்டங்கள் முதன்மை பெற்ற விடயங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கிளிநொச்சி எல்லையாக இருக்கின்ற கௌதாரிமுனை கல்முனை பகுதியில் குயிலன் என்கிற தனியார் நிறுவனம் கடலட்டை பண்ணை அமைத்து இருக்கின்றது. இதற்கான அனுமதி பிரதேச செயலாளரிடமோ கடற்தொழில் திணைக்களத்திடமோ பெற்றுக்கொண்டதாக இல்லை. மற்றொரு நாட்டை சேர்ந்த குடியுரிமை இல்லாதவர்கள் கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க எல்லை பரப்புக்குள் அந்த சங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் வலுக்கட்டாயமாக அந்த இடங்களில் பண்ணைகளை அமைத்து அந்த இடங்களை பிடித்தமை என்பது காலங்காலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற கடற்தொழிலாளர்களின் இன்னும் பாதிக்கும் என்றும், எமது மக்களுக்கு இது தொடர்பான புதிய தொழில்நுட்பங்கள் உபகரணங்கள் தேவை என்பது உண்மை. அதற்கு இன்னொரு நாட்டை கொண்டு அதனை வழங்க வேண்டுமே தவிர இன்னொரு நாட்டைச் சேர்ந்தவர் வந்து இந்த வளங்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் அந்த வளத்தை சூறையாடுகின்ற வகையில் அமையக்கூடாது. நேற்று முன்தினம் கூட கடற்தொழில் அமைச்சர் கூறியிருக்கிறார், யாரும் வரலாம், பண்ணை அமைக்கலாம், யாரும் தடுக்க முடியாது என்று மமதையோடு பேசியிருக்கிறார். அவருக்கு எந்தவிதமான கரிசனையும் அக்கறையும் மக்கள் மீது கிடையாது. எமது பிரதேச மீனவர்களின் நலன் கருதி அந்த மக்களுக்கான பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கான உபகரணங்களை வழங்கி அட்டை பண்ணைகளை அந்த மக்கள் செய்யக்கூடிய வகையில் இந்த வேலை திட்டத்தை செய்திருக்க முடியும். ஆனால் நேரடியாக சென்று கௌதாரி முனையை நாம் பார்த்தபோது அரியாலையிலேயே இருக்கின்ற அட்டை பண்ணை குஞ்சுகளை கௌதாரி முனையில் வைத்து ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான ஒப்பந்தமும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இருதரப்பும் கையொப்பமிடாமல் சட்டத்தரணியின் கீழ் ஒப்பந்தம் செய்து வெளியிட்டுக் கொண்டதே தவிர இதுவரை இரு தரப்புகளும் ஒப்பந்தம் செய்யவில்லை. இது வெளிப்படையான பகல் கொள்ளை. அமைச்சரோடு சேர்ந்தவர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றனர். தாங்கள் நேர்மையாக நடந்தோம், இதில் எந்தவிதமான கையூட்டலும் நடக்கவில்லை என்றால் நேர்மையாக இதனை வெளிப்படுத்த வேண்டும். அரசு அதிபருக்கு இது தொடர்பில் தெரியாது, பிரதேச செயலருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் சார்பான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம். இது இந்த நாட்டினுடைய குறிப்பாக தமிழர் வாழ்கின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய இடங்களை பிடித்து இன்னொருவருக்கு கொடுப்பதாகும். மக்கள் கையேந்தி நிற்கின்ற நிலையிலேயே அதனை தொடர்ந்து வைத்திருப்பதற்கு அரச முகவர்களாக இந்த அமைச்சர்களை பயன்படுத்துகின்றது என்பதுதான் உண்மை என்றும் தெரிவித்தார். மூன்று எரிகணைகள் தென்மராட்சியில் மீட்பு. யாழ் தென்மராட்சி பகுதியில் சரசாலை பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்ற வீதி அபிவிருத்தி பணியின் போது நேற்று பிற்பகல் 3 எரிகணைகள் மீட்கப்பட்டுள்ளன. வீதி அகலிப்பு பணியின் போது குறித்த 122 மில்லிமீட்டர் அளவுடைய 3 எரிகணைகள் இனங்காணப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலமுறை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பலமுறை பத்திரிகையிலும் அந்த வடமராட்சி கோவிட் கொத்தணி தொடர்பாக பெரிய செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. எலுமாற்று பரிசோதனையில் 56 பேருக்கு தொற்று உறுதி. ராஜதந்திரிகளுடன் பசில் கலந்துரையாடல். 4 நாடுகளில் ராஜதந்திரிகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் இருவர் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை நேற்று சந்தித்திருந்தனர். ஜெர்மன், சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்கள், பிரித்தானிய மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் உயர்ஸ்தானிகர்களும் நேற்று நிதியமைச்சரை சந்தித்தனர். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பசுமை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது தொடர்பில் அமைச்சர் பசில் ராஜபக்ச அதீத கவனம் செலுத்தியதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்துடன் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை ஊக்குவிப்பதற்கு ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வர்த்தகத்தினை மிகுந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகர் இதன்போது இணக்கம் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிர்காலத்திலும் தடுப்பூசி வசதிகளை வழங்குவதாக சீன தூதுவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். யாழ் குடாநாட்டில் கொரோனாவால் ஒருவர் மேலும் உயிரிழப்பு. யாழ் குடாநாட்டில் மேலும் ஒரு கோவிட்-19 மரணம் நிகழ்ந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் புதுக்குடியிருப்பு வள்ளுவர்புரத்தில் குடும்ப பெண் உட்பட 3 மீது வாழ்வெட்டு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வள்ளுவர்புரம் கிராமத்தில் இளைஞர் குழு ஒன்று வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியதில் இளம் குடும்ப பெண் உட்பட 3 மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடைபெற்றுள்ளது.
இளம் பெண்ணொருவர் 2 ஆண்கள் என 3 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் குடும்பஸ்தர் ஒருவரின் வீட்டிற்குள் புகுந்த இளைஞர் குழு அங்கிருந்த உந்துருளிகள் பொருட்களை வாளால் வெட்டி சேதப்படுத்தியுள்ளதுடன் இளம் குடும்ப பெண் ஒருவர் மீதும் மேலும் 2 ஆண்கள் மீதும் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த மூவரும் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாள்வெட்டில் சம்பந்தப்பட்ட 5 பேரை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். நெடுங்கேணியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. வவுனியா வடக்கு நெடுங்கேணி பட்டிக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் இளங்கட்டிக்குளத்தைச் சேர்ந்த இளங்கட்டிக்குளத்தின் அருகாமையில் ஆண் ஒருவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது புதுக்குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவினைச் சேர்ந்த செல்லத்துறை நவரட்னம் வயது 60 என்பவருடையது என இனங்காணப்பட்டுள்ளது. குறித்த நபர் நேற்று முன்தினம் மாலை தனது மாடுகளை பார்ப்பதற்காக சென்ற நிலையில் இளங்கட்டிக்குளத்தின் அணைக்கட்டிற்கு அருகாமையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மரணச் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அடுத்த வருடம் வறுமை மேலோங்கும் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில். இலங்கையில் அடுத்த வருடம் வறுமை மேலோங்கி காணப்படும் என ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் வெளியிட்டிருக்கும் விசேட அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இலங்கை தற்போது 430 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன்களை மீளச் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இவ்வாறானதொரு நெருக்கடி நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி எதிர்வரும் 2-3 வருட காலத்திற்கு அவசியமான நிதியுதவிகளை அதனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். யாழில் 99 பேர் உட்பட வடக்கில் நேற்று 111 பேருக்கு கொரோனா என்ற செய்தியும், அதற்கு மேலதிகமாக வடமராட்சியில் கோவிட் கொத்தணி எழுமாற்று பரிசோதனையில் 56 பேருக்கு தொற்று உறுதி என்ற பிரதான செய்தி. வடமராட்சியில் புதிய கொரோனா கொத்தணி உருவாகியுள்ளது. பருத்தித்துறை நகரை அண்டிய பகுதி மற்றும் வல்வை ஆதிகோவிலடியில் மேற்கொள்ளப்பட்ட எழுமாற்று பரிசோதனையில் 6 வயது சிறுமி, போலீசார் உட்பட 56 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர் 1ஆம் குறுக்கு தெரு, 2ஆம் குறுக்கு தெரு மற்றும் 3ஆம் குறுக்கு தெரு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 156 பேருக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் அறிக்கை நேற்று புதன்கிழமை இரவு கிடைக்கப்பெற்றது. இதில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய போலீசார் ஒருவர் உட்பட 18 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தல் சுகாதார தரப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் வல்வெட்டித்துறை ஆதிகோவிலடி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் சந்தேகத்தின் அடிப்படையில் 156 பேரிடம் நேற்று முன்தினம் PCR மாதிரிகள் பெறப்பட்டன. அவர்களில் 29 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டது. மேலும் 32 பேரிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் 9 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை ஆதிகோவிலடியைச் சேர்ந்த ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று PCR பரிசோதனையை முன்னெடுத்துள்ளார். அவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று முன்தினம் 9 பேருக்கு தொற்றுள்ளமை PCR பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகள். உதயன் பத்திரிகையிலும் பருத்தித்துறையில் கொரோனா தீவிரம், பல பகுதிகள் முடக்க திட்டம், 2 நாட்களில் வல்வெட்டித்துறையில் 48 பேருக்கு தொற்று. பத்திரிகைகள் இந்த எண்ணிக்கை வேறு வேறு விதமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் இயல்புக்குள் நாடு, இராணுவ தளபதி தெரிவிப்பு. கொரோனாவால் 37 பேர் சாவு, மொத்தம் 3611. யாழ்ப்பாணத்தில் கொரோனாவால் ஒருவர் உயிரிழப்பு. சுகாதார அமைச்சுக்குள் ஊடுருவியது கொரோனா என்ற செய்தி. அடக்குமுறைக்கு எதிராக யாழில் நாளை போராட்டம், இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுக்க திட்டம். நாட்டை கட்டியெழுப்ப அரசிடம் திட்டமில்லை, போட்டு தாக்குகின்றார் ரணில். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டு திட்டத்தினுள் மூக்கு நுழைக்க உள்ளூர் அரசியல்வாதி பிரயத்தனம். எனக்கு பின் வருபவர் வலுசக்தி அமைச்சு பதவி பறிபோவதை உறுதிப்படுத்துகிறாரா உதயகம்மன் பில. எனக்கு பின் வருபவர் என்ற ஒரு செய்தி. வலுசக்தி அமைச்சு பதவி பறிபோவதை உறுதிப்படுத்துகிறாரா உதயகம்மன் பில என்று அந்த செய்தி செல்கிறது. ஆசிரியர்களின் போராட்டம் அரசியல் நோக்கம் உள்ளது, உடன் கைவிட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் வலியுறுத்து. விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு போன்ற செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது உதயன் பத்திரிகை இந்த காலை பொழுதில். செப்டம்பர் மாதம் இயல்புக்குள் நாடு, இராணுவ தளபதி தெரிவிப்பு. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் நாட்டை முழுமையாக திறக்க எதிர்பார்க்கப்படுகின்றது என கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு
மையத்தின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்துக்குள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இல்லை என்றால் நாட்டை முழுமையாக திறக்க முடியும். நாட்டை தொடர்ச்சியாக மூடி வைத்திருப்பது சாத்தியமில்லை. நாட்டை முழுவதுமாக திறக்க தேவையான அனைத்து சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அடிக்கடி அறிவுறுத்தி வருகிறார். அத்தோடு வெளிநாட்டவர்களுக்கு நாட்டை திறப்பது தொடர்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க செயற்பட்டு வருகிறார். இதற்கமைய 2 கொரோனா தடுப்பூசிகளுடன் வரும் வெளிநாட்டவர்களுக்கு PCR பரிசோதனையின் பின்னர் நாட்டுக்குள் நுழைய வாய்ப்பு வழங்கப்படும். இராணுவம் உட்பட 3 ஆயுதப்படைகளின் மருத்துவ பிரிவுகளின் முழுமையான பங்களிப்புடன் கொரோனா தடுப்பூசி திட்டம் நாடு முழுவதும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். சுகாதார அமைச்சுக்குள் ஊடுருவியது கொரோனா. சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளருமான விசேட மருத்துவ நிபுணர் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளருமான விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த ஹேரத் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிபுரிகின்ற சுகாதார அமைச்சின் கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி பிரிவில் பணிபுரிகின்ற 5 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து மருத்துவ நிபுணர் ஹேமந்த ஹேரத்தை வீட்டில் சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு சுகாதார அமைச்சு ஆலோசனை வழங்கியது. இந்த நிலையில் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத்துடன் குறித்த பிரிவில் பணியாற்றிய மேலும் சிலரை வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்பத்தி 2வது வீரமக்கள் தினம் வவுனியாவில் கடைபிடிப்பு. தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் 32வது வீரமக்கள் தினம் வவுனியா கோயில் குளத்தில் அமைந்துள்ள உமாமகேஸ்வரன் இல்லத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் சுந்தரகுலசிங்கம் அதாவது மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கழகத்தின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதுடன் செயலதிபர் உமா மகேஸ்வரனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நிகழ்வின் கட்சியின் உபத்தலைவர் GT லிங்கநாதன், வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் யோகராஜா, பிரதேச சபை உறுப்பினர் குகதாசன், நகர சபை உறுப்பினர் சூனா காண்டீபன் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உதயன் பத்திரிகையினுடைய மற்றைய செய்திகளை பார்க்கலாம். அடக்குமுறைக்கு எதிராக யாழில் நாளை போராட்டம். இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுக்க திட்டம். அரசின் அடக்குமுறைக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நாளை போராட்டம் ஒன்றை இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுக்க உள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டோரின் சட்டவிரோத கைது, கல்வியில் இராணுவமயமாக்கல் மற்றும் கல்வியை தனியார் மயப்படுத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக நாளை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அரசின் அடக்குமுறை மற்றும் சர்வாதிகார போக்குக்கு எதிரான இந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. ஆசிரியர்களின் போராட்டம் அரசியல் நோக்கம் உள்ளது, உடன் கைவிட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் வலியுறுத்து அரசியல் கட்சிகளின் தேவைக்கு ஏற்ப அவர்களின் வழிகாட்டல்களுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் குறுகிய நோக்கம் கொண்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்களை வலியுறுத்தியுள்ளார் சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னி ஆராய்ச்சி. தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் சுகாதார நடைமுறைகளை மீறும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனவே தனிமைப்படுத்தல் சட்டத்தை எவர் மீறினாலும் தராதரம் பாராது அவர்களுக்கு எதிராக போலீசார் சட்டத்தை செயற்படுத்துவார்கள். ஆசிரியர் சங்கத்தின் பிரதானியே வீதியில் இறங்கி தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும்போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு மாணவர்களுக்கு எவ்வாறு பணிப்புரை விடுப்பது, அரசியல் கட்சிகளின் தேவைக்காக அக்கட்சிகளின் வழிகாட்டலுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் குறுகிய நோக்கம் கொண்ட குறித்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கொரோனாவை
கட்டுக்குள் கொண்டு வரும் வரை இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கோருகின்றோம் என்றும் தெரிவித்தார். ஜோன் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை மீளப்பெறுமாறு வலியுறுத்தியும் இலவச கல்வியை பாதுகாக்கும் நோக்கிலும் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்ற இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பலவந்த தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் அவர்களை விடுவிக்குமாறும் ஆன்லைன் கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து ஆசிரியர்கள் விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டுத் திட்டத்தினுள் மூக்கு நுழைக்க உள்ளூர் அரசியல்வாதி பிரயத்தனம். தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வீட்டுத் திட்டத்திலும் மூக்கை நுழைப்பதற்கு உள்ளூர் அரசியல்வாதி பகிரத பிரயத்தனம் மேற்கொள்கின்றார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. உள்ளூர் அரசியல்வாதிக்கு தெரிவிக்காமல் வீடு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டமை தொடர்பில் அதிகாரிகளிடம் விளக்கம் கோரியுள்ளார் என்றும் அறிய முடிகிறது. யாழ் மாவட்டத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடுகளுக்குரிய நிதி தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் வழங்கப்படுகின்றது. அதன் கட்டுமான பணிகள் இராணுவத்தினரின் பொறியியல் பிரிவால் முன்னெடுக்கப்படுகிறது. மருதங்கேணி பிரதேச செயலர் பிரிவில் வீடு ஒன்று பயனாளிகளிடம் கடந்த வாரம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதேச செயலர், தேசிய வீடமைப்பு அதிகார சபையினர், இராணுவத்தினர் கலந்து கொண்டிருந்தனர். தனக்கு தெரியாமல் இந்த நிகழ்வை மேற்கொண்டமை தொடர்பில் உள்ளூர் அரசியல்வாதி அதிகாரியிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் வீடு கையளிக்கும் நிகழ்வு சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. இதன்போது உள்ளூர் அரசியல்வாதியின் ஆதரவாளர்கள் சிலர் அங்கு பிரசன்னமாகினர். அங்கு நின்ற புலனாய்வு பிரிவினர் உள்ளூர் அரசியல்வாதியின் ஆதரவாளர்களிடம் நீங்கள் யார் என வினவியுள்ளனர். அதற்கு பயனாளிகளின் உறவினர் என்று அரசியல்வாதியின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீடுகள் கையளிக்கும் நிகழ்வில் உள்ளூர் அரசியல்வாதி கலந்து கொள்வதை சீருடையினர் விரும்பவில்லை என்றும் தெரிய வருகிறது. எனக்கு பின் வருபவர் வலுசக்தி அமைச்சு பதவி பறிபோவதை உறுதிப்படுத்துகிறாரா உதயகம்மன் பில. அடுத்த வலுசக்தி அமைச்சராக வருபவர் நான் தற்போது முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் மற்றும் கனிய எண்ணெய் எடுப்பதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கான சகல நடவடிக்கையும் நான் அமைச்சராக முன்னெடுத்துள்ளேன். அரசியல் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அல்லது அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கோ பக்கச்சார்பாக செயற்படும் நபர் நான் அல்ல. ராஜபக்ஷ அரசை உருவாக்க நாம் அதிக சிரமப்பட்டோம். அதே போல இந்த அரசியல் எனக்கு வலுசக்தி அமைச்சு கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் வலுசக்தி அமைச்சராக கடமையாற்றிய இந்த 11 மாதங்களில் நாட்டில் இருந்து எரிவாயு மற்றும் கனிய எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளேன். இதனை நீண்ட காலத்துக்கு கொண்டு செல்வதற்கான சிறந்த நிபுணர் குழு ஒன்றை நியமித்து அரசியல் தலையீடுகள் இல்லாத, அதேபோல அமைச்சரின் அழுத்தங்கள் இல்லாத குழு ஒன்றை இயங்க அனுமதித்துள்ளேன். இலங்கையில் எரிவாயு மற்றும் கனிய எண்ணெய் உற்பத்திக்கான அனுமதியை பெறும் சட்டத்தை அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம். இவ்வாறான ஒரு நிலைமையிலேயே எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சியினரால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் எனக்கு எவ்வாறான தீர்ப்பு வழங்கப்படும் என கூற முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். விபத்தில் இளைஞன் உயிரிழப்பு. கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சை பயனளிக்காமல் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியை சேர்ந்த ஜெயராசா தனுஜன் வயது 24 என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். கிளிநொச்சியை சேர்ந்த இவர் கடந்த 10ஆம் தேதி ஆனை விழுந்தான் சந்தியில் பட்டா வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது திடீரென மாடு குறுக்கே சென்றதை அடுத்து இளைஞன் மாட்டுடனும் பட்டா வாகனத்துடனும் மோதியுள்ளார். இதையடுத்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்த அவர் சிகிச்சை பயனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேமகுமார் முன்னெடுத்துள்ளார். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளை பொறுத்தவரைக்கும் கொரோனா ஆபத்து குறையவே இல்லை. பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம். வடமராட்சி பகுதிகளில் நேற்று 48 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் சில பகுதிகளும் முடங்கும் நிலை. மாகாணங்களுக்கு இடையிலான அத்தியாவசிய சேவைகளுக்கான போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு தெமட்டகொட பகுதியில் வாகன நெரிசலை காணலாம் என்ற செய்தி. செப்டம்பருக்குள் நாடு முழுமையாக திறக்கப்படும். பாரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டால் சாத்தியம் என நம்பிக்கை. தடுப்பூசிகள் வழங்கப்பட்டோரில் 3 லட்சம் பேரின் தகவல்கள் இல்லை என்ற ஒரு செய்தி. சீன திட்டத்தை நிறுத்த முடியாது கௌதாரி முனையில் அமைச்சர் டக்ளஸ். முதல் தடுப்பூசி 36%, இரண்டாவது தடுப்பூசி 13%. இலங்கையில் இதுவரை செலுத்தப்பட்டுள்ளது.
நிதியமைச்சர் பசிலுக்கு இந்தியா வாழ்த்து. தனிமைப்படுத்தப்பட்டார் பிரதி சுகாதார பணிப்பாளர். கொழும்பு வந்துள்ள எரிபொருள் கப்பலுக்கு செலுத்த டாலர் இல்லை, பாரிய நிதி நெருக்கடிக்குள் இலங்கை அரசு என்கிறார் ரணில். கொரோனாவுக்கு மேலும் 37 பேர் பலி, யாழிலும் ஒருவர் மரணம். இலவச கல்விக்கு எதிரான அச்சுறுத்தலை போராட்டங்கள் மூலம் தோற்கடிப்போம், சஜித் பிரேமதாச சூளுரை. குறிப்பாக மாகாணங்களுக்கு இடையிலான அத்தியாவசிய சேவைகளுக்கான போக்குவரத்து அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு தெமட்டகொட பகுதியில் வாகன நெரிசலை காணலாம். அந்த படத்தை நாங்கள் இப்போது பார்க்கலாம். தடுப்பூசி வழங்கப்பட்டோரில் 3 லட்சம் பேரின் தகவல்கள் இல்லை. தடுப்பூசிகள் வழங்கப்பட்டோரில் 3 லட்சம் பேரின் தகவல்கள் கோவிட் தடுப்பூசி தரவு பதிவு கட்டமைப்புக்குள் இல்லாமல் இருப்பதாக கோவிட் தடுப்பூசி செயற்பாட்டு நிலையத்தின் பிரதானியான இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தடுப்பூசி செலுத்தும் போது அது தொடர்பான தகவல்களை விமானப்படை ஊடாக தகவல் கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. கடந்த 1.5 மாதங்களாக தகவல்கள் உள்ளது. ஆனால் இன்னும் 3 லட்சம் பேர் வரையானோர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது தொடர்பான தகவல் கட்டமைப்புகள் உள்ளடக்க வேண்டியுள்ளது. சில இடங்களில் முறையாக பதிவு செய்யப்படாது இருக்கின்றது. முதலாவதாக போடப்பட்ட அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை போட்டுக்கொண்டவர்களிடையே இது பதிவாகாது உள்ளது. அந்த தகவல்களை சேர்க்க வேண்டியுள்ளது. எப்படியும் 2வது கட்ட தடுப்பூசியின் போது அவர்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாவிட்டால் செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டை முழுமையாக திறக்க முடியும். இதனை இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்திற்குள் நாட்டில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் முதலாவது தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கையை பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று புதன்கிழமை நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகளை செலுத்தும் வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். இதன்படி நாட்டின் சனத்தொகையில் 11.5 மில்லியன் பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 18 வயதுக்கு மேற்பட்ட 14 மில்லியன் பேருக்கு செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது வரையில் 57 லட்சம் பேர் வரையிலானோர் குறைந்தது ஒரு தடுப்பூசியையாவது போட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை இதுவரையில் நாங்கள் நாட்டில் 35% தடுப்பூசிகளை செலுத்தியுள்ளோம். இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் 30 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் குறைந்தது ஒரு தடுப்பூசியையாவது செலுத்தியிருக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசிகளை வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இதேவேளை நாட்டை தொடர்ந்து மூடி வைத்திருக்கவும் முடியாது. சகல சுகாதார பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றி நாட்டை திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அதேபோல வெளிநாட்டிலிருந்து வருவோருக்கும் நாட்டை திறப்பது தொடர்பாக கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது நாடு முழுவதும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் வேகமாக முன்னெடுத்துள்ளோம். நாட்டை விரைவில் திறக்கவே நாங்கள் முயற்சிக்கின்றோம். சுகாதார தரப்பினர் புதிய வைரஸ் தொற்றுகள் தொடர்பாக கூறுகின்றனர். நாங்கள் அது தொடர்பில் கவனம் செலுத்தி செயற்படுகின்றோம். இந்த விடயத்தில் எங்களுக்கென்று முறைமை ஒன்று உள்ளது. அதன்படி வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். யாருக்கும் பயந்து நாங்கள் வேலைகளை செய்ய மாட்டோம். பாரிய அளவில் ஏற்படாவிட்டால் நாங்கள் செப்டம்பரில் திறக்க நடவடிக்கை எடுப்போம். வைரஸ் என்பதனால் எதனையும் உறுதியாக கூற முடியாது. ஆனால் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து நாட்டை திறக்கவே நாங்கள் முயற்சிக்கின்றோம். நிதி அமைச்சர் பசிலுக்கு இந்தியா வாழ்த்து. இலங்கையின் புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பசில் ராஜபக்சேவிற்கு இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் இலங்கையில் புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பசில் ராஜபக்சேவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிர்மலா சீதாராமனின் வாழ்த்து கடிதத்தை இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே கையளித்திருந்தார். நிதியமைச்சராக கடந்த வியாழக்கிழமை பதவியேற்ற பசில் ராஜபக்சே முதலாவதாக சந்திக்கும் வெளிநாட்டு ராஜதந்திரியாக இந்திய தூதுவர் கோபால் பாக்லே இடம் பிடித்துள்ளார். முதல் தடுப்பூசி 36%, இரண்டாவது தடுப்பூசி 13%. இலங்கையில் இதுவரை செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 13%மானோரை இதுவரை கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியின் 2 அளவுகளையும் பெற்றுள்ளதாக, 36%மானோரே தடுப்பூசியின் முதல் அளவினை பெற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ரஞ்சித்
பனுவந்துடுவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு அவர் தெரிவிக்கின்றார். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மக்களில் 70% பேர் குறைந்தது தடுப்பூசியின் முதல் டோஸினை பெற்றுள்ளதுடன் 25% பேர் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸினையும் பெற்றுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் வசிக்கும் மக்களில் 56% பேர் குறைந்தது தடுப்பூசியின் முதல் அளவினை பெற்றுள்ளனர். 21% பேர் தடுப்பூசியினை முழுமையாக பெற்றுக் கொண்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் உள்ள மக்களில் 54% பேர் குறைந்தது தடுப்பூசியின் முதல் டோஸினை பெற்றுள்ளதுடன் 20% பேர் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸினையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு 6 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. அதேவேளை எதிர்வரும் 2 அல்லது 3 மாதங்களில் 40% மக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சீன திட்டத்தை நிறுத்த முடியாது. கௌதாரி முனையில் அமைச்சர் டக்ளஸ் பூச்சாண்டிகளினால் மக்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியாது என தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நியாயமான கருத்துக்கள் இருக்குமாயின் அவை பரிசீலிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கௌதாரி முனையில் இலங்கை சீன கூட்டு நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை குஞ்சு வளர்க்கும் நிலையத்தினை நேற்று புதன்கிழமை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அங்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், கடலட்டை பண்ணைகளை அமைப்பதன் மூலம் எமது பிரதேச மக்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளையும் பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆய்வு ரீதியாக பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து பண்ணைகளை அமைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலட்டை பண்ணைகள் தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்டுள்ள புரிதல் காரணமாக ஏராளமானோர் கடலட்டை பண்ணைகளை அமைப்பதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். கடந்த 1.5 வருடங்களில் 100கணக்கான பண்ணைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலத்திலும் ஆயிரக்கணக்கான பண்ணைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டு வருகிறது. இவ்வாறான பண்ணைகளுக்கு லட்சக்கணக்கான கடலட்டை குஞ்சுகளை இனப்பெருக்கம் செய்து வளர்க்க வேண்டிய தேவையுள்ளது. இந்நிலையில் 2016-17 ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய அரசாங்கத்திடம் அனுமதிகளை பெற்று அரியாலையில் கடலட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையத்தினை அமைத்து இலங்கை சீன கூட்டு நிறுவனம் கடலட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையத்தினை கௌதாரி முனையில் அமைத்துள்ளனர். இதற்கு தேவையான சட்ட ரீதியான அனுமதிகளை இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லை. கடலட்டை பண்ணையை பொறுத்தவரையில் அவசியமான அனுமதிகளை பெற்று செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டுமாயின் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி ஏற்படும். எனவே நாரா, நக்டா, கடற்தொழில் திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகம் ஆகியவற்றின் ஆலோசனைகளுக்கு அமைய மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது என அடையாளப்படுத்தப்படுகின்ற இடங்களில் கடலட்டை பண்ணைகளை அமைப்பதற்கு தழுவல் அடிப்படையிலான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே எமது மக்களின் பொருளாதார நலன்களையும் நாட்டிற்கான அந்நிய செலாவணியையும் பெற்றுத்தரக்கூடிய முதலீடுகளை, தொழில்நுட்ப உதவிகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவைதான் இன்றைய தினம் காலை பொழுதில் பத்திரிகைகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்திகள். இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்றி.